வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அமெரிக்க ஆயுத கப்பலில் இருந்த 35 ஊழியர்கள் அதிரடி கைது. தூத்துக்குடி போலீஸ் நிலையம் கொண்டு வந்து விசாரணை. துறவி கனவில் தெரிந்த 1000 டன் தங்க புதையல். உத்தரப்பிரதேச பழங்கால கோட்டையில் புதையல் தேடி தொல்பொருள் துறை அகழாய்வு துவக்கம். அயோத்தியில் விஸ்வ இந்து பரிஷத்தின் சங்கல்ப் சபா யாத்திரையால் பதட்டம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாரதிய ஜனதா எம்பி உட்பட ஆயிரக்கணக்கானோர் கைது. விரிவான செய்திகள். தூத்துக்குடி கடற்பகுதியில் பிடிக்கப்பட்ட அமெரிக்க ஆயுத கப்பலில் இருந்த 35 பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அமெரிக்க தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான தனியார் கப்பல் தூத்துக்குடி கடல் பகுதியில் ஆயுதங்களுடன் நிற்பதாக இந்திய உளவுத்துறையினர் தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கடலோர காவல் படையினர் அந்த அமெரிக்க கப்பலை சிறைப்பிடித்து அதிலிருந்த ஊழியர்கள் மற்றும் மாலுமிகள் 35 பேரிடம் விசாரணை நடத்தினர். இவ்வழக்கு தமிழக கியூ பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இந்த கப்பல் சோமாலியா கடற்கொள்ளையர்களிடம் இருந்து கப்பல்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டதாக அதில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் தீர்ந்து விட்டதாலும் ஃபைலின் புயல் காரணமாகவும் தூத்துக்குடி கடல் பகுதிக்குள் நுழைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் கப்பலில் தகவல் தொடர்பு சாதனங்கள் இருந்தும் இதுகுறித்து தூத்துக்குடி துறைமுக அதிகாரிகளுக்கு கப்பலில் இருந்தவர்கள் தகவல் தெரிவிக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று அமெரிக்க ஆயுத கப்பலின் மாலுமிகள் 10 பேர், ஊழியர்கள் 23 பேரை போலீசார் கைது செய்து தூத்துக்குடி முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். கப்பலில் இருந்த 35 நவீன ரக துப்பாக்கிகள் மற்றும் 5000த்திற்கும் மேற்பட்ட தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கப்பலின் பராமரிப்பு பணிக்காக 2 ஊழியர்களை மட்டும் கப்பலிலேயே விட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பழங்கால அரண்மனையில் தங்க புதையல் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காக நிலத்தை தோண்டும் பணியை தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினர் துவக்கியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னவோ மாவட்டத்தை 19ஆம் நூற்றாண்டில் ராஜா ராவ்ராம் பாக்சிங் என்ற மன்னர் ஆண்டார். அவரது கோட்டை மற்றும் அரண்மனை அமைந்திருந்த தாண்டியா கேரா கிராமத்தில் 1000 டன் தங்கம் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாக துறவி சோபன் சர்க்கார் என்பவர் தனது கனவில் வந்து மன்னர் ராஜா ராவ் ராம்பக் சிங் கூறியதாக தெரிவித்தார். அதோடு நாட்டின் நிதி நெருக்கடி தீர தங்க புதையலை தோண்டி எடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ரிசர்வ் வங்கிக்கு துறவி சோபன் சர்க்கார் கடிதம் அனுப்பி வைத்தார். அதைத் தொடர்ந்து தாண்டியா கேரா கிராமத்தில் தொல்பொருள் துறையினர் நடத்திய ஆரம்ப கட்ட ஆய்வில் அரண்மனை அமைந்துள்ள பகுதியில் ஏதோ உலோகங்கள் புதைந்து கிடப்பது உறுதியானது. பாழடைந்த கோட்டை மற்றும் அதன் அருகிலுள்ள 100 சதுர மீட்டர் பகுதியை தோண்டி பார்க்க தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினர் முடிவு செய்தனர். அதன்படி வெள்ளியன்று தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை அதிகாரிகள் அரண்மனை பகுதியில் தோண்டும் பணியை துவங்கியுள்ளனர். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாண்டியா கேரா கிராமத்தில் புதையல் கண்டெடுக்கும் பணி துவங்கியுள்ளதை முன்னிட்டு 144 தடை உத்தரவை உன்னவோ மாவட்ட கலெக்டர் விஜய் கிரண் ஆனந்த் பிறப்பித்துள்ளார். இதனிடையே புதையல் தோண்டும் பணியை உச்சநீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நடத்த வலியுறுத்தி வக்கீல் ML சர்மா என்பவர் தொடர்ந்த பொதுநலன் மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ள தலைமை நீதிபதி பி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் அடுத்த வாரத்திலிருந்து விசாரணையை துவங்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி விஸ்வ இந்து பரிஷத் யாத்திரை நடத்த திட்டமிட்டிருப்பதை முன்னிட்டு பாரதிய ஜனதா எம்பி யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளதால் அயோத்தியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி வெள்ளியன்று சங்கல்ப் சபா யாத்திரை நடத்தப்போவதாக விஸ்வ இந்து பரிஷத் அறிவித்தது. இதனால் மதக்கலவரம் மூளக்கூடும் என்ற அபாயம் இருப்பதாக கூறி யாத்திரைக்கு உத்தரப்பிரதேச மாநில அரசு தடை விதித்தது. அத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர், பஜ்ரங் தள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரதிய ஜனதா எம்பி யோகி ஆதித்யநாத் மற்றும் ராமர் கோவில் இயக்க தலைவர்கள் மகந்த் நிருத்யா கோபால் தாஸ், மகந்த் சுரேஷ் தாஸ், பிரிஜ் மோகன் தாஸ் மற்றும் பஜ்ரங் தள் ஒருங்கிணைப்பாளர் சுரேந்திர மிஸ்ரா உள்ளிட்ட இதுவரையில் 2000க்கும் அதிகமானோர் தடுப்பு காவலின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். அயோத்தி நகரம் அமைந்துள்ள பைசாபாத் மாவட்டத்துக்கு செல்லும் பாதைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. அயோத்தியில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விஷம பிரச்சாரத்தை தடுக்கும் வகையில் அயோத்தி நகரில் மொபைல் போனில் SMS அனுப்பவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத கலவரத்தை தூண்டிவிட்டு சமூக அமைதியை குலைக்க முயற்சிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. हमने लगभग 4000 के आसपास सुरक्षाकर्मी अयोध्या में सुरक्षा के लिए लगाए हैं। विश्व हिंदू परिषद का जो ये आह्वान है उस पे प्रतिबंध लगाया गया है और उस प्रतिबंध
को हमको कायम रखना है और किसी भी दशा में हम ये कार्यक्रम नहीं होने देंगे. ராமர் கோவில் கட்ட வலியுறுத்தி கடந்த ஆகஸ்ட் மாதத்திலும் விஸ்வ இந்து பரிஷத் நடத்த முயன்ற யாத்திரைக்கு அகிலேஷ் யாதவின் உத்தரப்பிரதேச அரசு தடை விதித்ததோடு அமைப்பின் தலைவர் அசோக் சிங்கால் உள்ளிட்ட பல இந்து மத தலைவர்கள் சாமியார்களை கைது செய்து யாத்திரையை முறியடித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் வறுமை ஒழிப்பு சங்கங்களை உருவாக்க 232 கோடியே 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். கடந்த 2005இல் வறிய நிலையில் உள்ளவர்களின் வறுமை நிலையை அகற்ற தனது ஆட்சியில் புதுவாழ்வு திட்டம் எனும் திட்டம் துவக்கப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ள முதல்வர் ஜெயலலிதா தற்போது கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் உள்ள 2323 ஊராட்சிகளில் வறுமை ஒழிப்பு சங்கங்களை உருவாக்க உத்தரவிட்டுள்ளார். இதன் முதலீட்டு நிதியாக 2323 ஊராட்சிகளுக்கு தலா 10 லட்சம் வீதம் 232 கோடியே 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் மாணவ மாணவியர்களுக்கு ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக அரசின் இன்னொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 32 பேர் அந்நாட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 32 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் வியாழக்கிழமையன்று சிறைப்பிடித்துச் சென்றனர். இவர்கள் வெள்ளியன்று இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை அக்டோபர் 31ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் கடந்த வாரம் இலங்கை சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பின்பு கைது சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கடும் அதிருப்தி தெரிவித்துள்ள மீனவர்கள் இப்பிரச்சனையில் இருநாட்டு அதிகாரிகள் மற்றும் மீனவர்களுடன் கலந்து பேசி உடனடி தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நேற்று 16ஆம் தேதி அன்று இரவு எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 விசைப்படகுகளையும் 32 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து எங்கள் மீனவர்களை விடுதலை செய்ய ஆவண செய்ய நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இப்பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து இறுதி தீர்வு காணும் வரை தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக நீடிக்கும் என்று மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் 7 பேர் சட்டசபை வளாக வாயிலில் உண்ணாவிரதம் இருந்தனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற 2.5 ஆண்டுகளில் சட்டசபையில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்றும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதிகளை செயல்படுத்தவில்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ரங்கசாமி அரசு மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 7 எம்எல்ஏக்கள் புதுச்சேரி சட்டசபை வாயிலில் உண்ணாவிரதம் இருந்தனர். குறைபாடுகள், குற்றங்கள், செயலிழந்த தன்மை இவற்றை வைத்துக் கொண்டு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவக் கல்லூரியிலே ஊழல் நடந்திருக்கின்றது, மருத்துவக் கல்லூரி இடம் வாங்குவதிலே ஊழல் நடந்திருக்கின்றது, மருத்துவக் கல்லூரியுடைய கட்டிடம் கட்டுவதிலே ஊழல் நடந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்கள் தந்திருக்கின்றோம். 25 குற்றச்சாட்டுகள் தந்திருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கு மிக பாதிக்கப்பட்டு இன்றைய தினம் பெண்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றார்கள். இவற்றை எல்லாம் எடுத்துக் கூறுவதற்காக இந்த உண்ணாவிரத்தை வைத்திருக்கின்றோம். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் கடற்கரை காந்தி சிலையில் இருந்து கவர்னர் மாளிகை வழியாக சென்று சட்டசபை வரை அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் நரேந்திர மோடி பங்கேற்கும் விழாவை நடத்த தடை கோரிய வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. மோடி வருகையை கண்டித்து போராட்டம் நடத்தியோர் கைது செய்யப்பட்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரும் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடி சென்னை பல்கலைக்கழகத்தில் தனியார் அறக்கட்டளை விழாவில் கலந்து கொள்ள தடை விதிக்க கோரி வியாழனன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு வெள்ளியன்று நீதிபதிகள் மதிவாணன், வாசுகி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வெள்ளியன்று விழா நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் காலதாமதமாக மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி இவ்வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அதே நேரத்தில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவும் போலீசாருக்கு உத்தரவிட்டனர். இந்நிலையில் பல்வேறு அமைப்பினர் மோடி வருகையை கண்டித்து சென்னையின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். சென்னை அண்ணா சாலையில் போராட்டக்காரர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர்.
சிங்காரவேலரின் பூமியாக, பாரதியின் பூமியாக, பெரியாரின் பூமியாக இருந்து வருகிறது. அப்பேற்பட்ட மண்ணில் மோடியை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி, மத விரோத செயல்களை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று சென்னையில் துவக்கி வைக்கிறோம். மோடி பிரச்சாரத்திற்கு தமிழகத்திற்கு எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் மோடியை புறக்கணிப்போம் என்ற இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம். தொடர்ந்து அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை கைது செய்த போலீசார் அருகில் உள்ள திருமண மண்டபங்களில் அடைத்து வைத்தனர். சென்னைக்கு மோடி வருவதை முன்னிட்டு விமான நிலையம் துவங்கி பாரதிய ஜனதா அலுவலகம், சென்னை பல்கலைக்கழகம் வரை 5 அடுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழகத்தில் முறையாக அமல்படுத்த வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழக இளைஞர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடைபெறும் சம்பள முறைகேட்டை தடுக்க வேண்டும், முறையாக பதிவு செய்துள்ள பயனாளிகள் அனைவருக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், மத்திய அரசின் திட்டமான ஆதார் அட்டை விரைவில் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வெள்ளிக்கிழமையன்று தமிழக இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். மத்திய அரசு கொடுக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் எங்கும் முறைப்படியாக செயல்படுத்தவில்லை. அதுக்காக சென்ற மாதம் 20ஆம் தேதி அடையாள போராட்டமாக தமிழகம் முழுவதும் நாம் செய்து காட்டோம். அதற்கு பின்பும் எங்குமே சரிப்படுத்தவில்லை. இன்னும் இதை சரிப்படுத்தவில்லை என்றால் தமிழகம் எங்கும் இளைஞர் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். சாலை மறியல் காரணமாக போலீசாருக்கும் இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இப்பிரச்சனையால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செஞ்சி அருகே சாலையோர பள்ளத்தில் டிராக்டர் கவிழ்ந்ததில் 4 கூலி தொழிலாளர்கள் பரிதாபமாக பலியாயினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த நெகனூர் புதூர் கிராமத்திலிருந்து அம்மாக்குளம் என்ற கிராமத்திற்கு சாலை அமைப்பதற்காக ஜல்லி ஏற்றிச் சென்ற டிராக்டர் சாலை ஓரத்தில் உள்ள பள்ளத்தில் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் டிராக்டரில் பயணம் செய்த 7 பேரில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாயினர். படுகாயமடைந்த 3 பேர் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே ஊரைச் சேர்ந்த 4 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து வளத்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டு மனை கட்டட அனுமதிக்கு 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவரை திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருச்சி வயலூர் ரோடு செங்கதிர் சோலை பகுதியில் வசிப்பவர் பாலசுப்பிரமணியன். இவர் கீழவாளடி பகுதியில் வீட்டு மனை வாங்கி அதில் வீடு கட்டுவதற்காக கட்டட அனுமதி கோரி கீழவாளடி ஊராட்சி மன்ற தலைவர் மதியிடம் மனு செய்துள்ளார். அப்போது கட்டட அனுமதி சான்றிதழ் கொடுக்க மதி 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத பாலசுப்பிரமணியன் இதுகுறித்து திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் ஆலோசனைப்படி மதியிடம் 20,000 ரூபாய் லஞ்ச பணத்தை பாலசுப்பிரமணியன் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் மதியை கைது செய்தனர். மதியின் அலுவலகம், வீடு ஆகியவற்றிலும் சோதனை நடத்தப்பட்டது. திருச்சி ஊழல் தடுப்பு சிறப்பு தனி நீதிமன்றத்தில் மதி ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 23,176 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,897 ரூபாயாக இருந்தது. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 51 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 47,780 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.